ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டேன். ஸோ இனிமேல் வந்து கிட்ட வந்துடுச்சு. இனிமேல் படித்ததாச்சும் படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் பாதி பாதி பார்க்க வேண்டாம், ஒரு சப்ஜெக்டாக முடிப்போம்னு பிளான் போட்டது ஒன்று. ஆனால் இப்போ வரைக்கும் நான் படிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். சயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா குருநாத் வீடியோ வந்து ஒன்லி வாட்ச் மட்டும் பண்ணேன். அந்த வீடியோவில் கீழே லிங்க்கெல்லாம் வந்து கிளிக் பண்ண சொல்லியிருப்பாங்க. அப்புறம் ஜாகிரஃபி வீடியோ ரிவிஷன் பார்த்துருக்கேன், டூரிஸ்ட், அப்புறம் ரிவர் ஷார்ட்கட் எல்லாம். 8th வந்து பார்த்திங்கன்னா இயல் 2, 3, 4 பார்த்துருக்கேன். டெஸ்ட்டெல்லாம் வந்து எழுதலை, ஏன்னா இன்னும் நிறைய இயல் பார்க்க வேண்டியிருக்கு. 9th 10th எல்லாம் முடிக்கணும்னு நினச்சேன் இன்றைக்கி தமிழ்லாம். அது மட்டும் பார்த்தேன். 9th புக்கில் வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் அண்டு ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட், இதை வந்து நல்லா தெளிவாக படித்தேன். இதான் ஃபஸ்ட்டு படித்தேன். இது படித்த உடனே நெக்ஸ்ட்டு சயின்ஸு ஜாகிரஃபிலாம் படிக்கும்போது எல்லாம் ஃபஸ்ட்டு படித்ததெல்லாம் மறந்த மாதிரியே இருந்துச்சு. தமிழ் பார்த்திங்கன்னா ஓகே, இதுக்கு மேலே வீடியோ பார்க்க வேண்டாம் அப்படி சொல்லிட்டு தமிழில் வந்து என்கிட்ட ஒரு புக் இருக்குது. அந்த புக்கில் வந்து பார்த்திங்கன்னா நான் நிறுத்தக்குறிகள் இந்த டாபிக் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா விடிஞ்சிச்சு. இப்போ தான் பார்த்தேன். அது பாதி தான் பார்த்தேன். அதுக்குள்ளே சரி ஓகே, ஒரு சப்ஜெக்டை வந்து கொஞ்ச நேரத்துக்கு மேலே படிக்க முடியல. வேறு சப்ஜெக்ட் மாற்றி படித்தா தான் கரெக்டாக இருக்குது. அப்புறம் வராண்டா ரேஸில் வந்து பார்த்திங்கன்னா கொஷின்ஸ் மராத்தான் போடுவாங்க. நான் டெய்லி பார்ப்பேன். நேற்று வந்து நான் என்ன பிளான் பண்ணேன், ஒரு சப்ஜெக்டாக நம்ம ரிவிஷன் பண்ணலாம், எக்ஸாம் கிட்ட நெருங்கியிருக்கு அப்படின்றதுனால நான் அந்த மராத்தான் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கல. சரி பார்ப்போம்னு சொல்லிட்டு இப்போது ஒரு 20 கொஷின்ஸ் வந்து பார்த்தேன். ஃபுல்லாக ஆர்டிகல்ஸ் அந்த மாதிரி தான் இருக்குது. இதில் என்னென்னா, இந்த சயின்ஸ் வீடியோ, ஜாகிரஃபி வீடியோ கான்செப்ட் எல்லாம் புரிஞ்சிடுச்சு. அது பார்த்து முடிக்கவே ஒரு நாள் ஃபுல்லாக ஆகிடுச்சு. இன்னும் அதில் பாதி பேலன்ஸ் இருக்குது. கீழே கிளிக் பண்ண வீடியோஸ்லாம் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம சயின்ஸ் ஜாகிரஃபி பார்க்கக்கூடாது, ஆல்ரெடி படித்து வச்சுருக்கோம் அப்படி சொல்லிட்டு பார்த்தேன். இப்போ நம்ம அது தெளிவாக வந்து பார்த்தா தான் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ எழுத முடியும். குருநாத் வீடியோவில் வந்து எல்லோரும் நல்லா வந்து டீச் பண்ணுறாங்க. எவ்வளோ நல்லா டீச் பண்ணாலும் நம்ம வந்து என்ன சொல்கிறது, நல்லா நம்ம லெசனை புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படித்தாலும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது முக்கியம் இல்லை, நம்ம படித்து நம்ம மைண்டில் என்ன இருக்குது அதை போய் எழுதுறது தான் முக்கியம். அப்புறம் வந்து சொல்ல வந்து மறந்துட்டேன். இன்னொரு வீடியோ ஒன்று பார்த்தேன். ஜேடி ஈஸ்வர்னு ஒரு வீடியோ இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து தூக்கமே வரல, நிறைய முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து ஐஎன்எம்க்கு ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. 6th to 10th வரைக்கும் ஐஎன்எம் வீடியோ. அதுவும் வந்து ஓரலாக காதாலையாச்சும் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்டேன். இருந்தாலும் இதில் இருக்க இயர்ஸ்லாம் வந்து மெமரைஸ் பண்ணேன். பட் இப்போ எதுவுமே வந்து மைண்டில் இல்லாத மாதிரி இருக்குது. சரி அப்படியே படித்து முடிச்சிடலான்னு பார்த்தா இன்னும் 2 days தான் இருக்குது. நான் படித்ததே ரிவிஷன் பண்ண